ப்ரௌன் கிரே அண்டு ஒயிட் கலர் காம்போவில் நல்லா கிராண்டாக எலிவேஷன் டிசைன். 20க்கு 16 அடி சைஸில் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால். வழக்கமாக கொடுக்குற சைஸை விட பெரிய சைஸில் டபுள் டோர் டைப்பில் கிராண்டாக மெயின் டோர். சென்டர் பீம் டைப்பில் உட்டன் ஃபினிஷில் கிளாஸ் ஹேண்ட் ரயிலோட அழகான இன்னர் ஸ்டார் கேஸ். அட்டாச்சு பாத்ரூமோட கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 2 பெட்ரூம்ஸ். அது போக லான்ச், மாடுலர் கிச்சன், ஃப்ரண்ட் பால்கனின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1305 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 30 அடி அகலமாகவும் 43 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2450 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ப்ரௌன் கிரே அண்டு ஒயிட் கலர் காம்போவில் ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டெக்ஸ்டர் டிசைன்ஸோட எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 19க்கு 13. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். வுட் டிசைன் ஸ்டீல் டோர், டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால். சைஸ் 20க்கு 16. தரைக்கு பூரா 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. ஹாலோட பெரிய சைஸை மேட்ச் பண்ணுற விதமாக வெஸ்ட் வாலில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் வித் 3D எஃபெக்ட்ஸோட டெக்கரேட்டிவ் பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சீலிங் டிசைனை மேட்ச் பண்ணுற விதமாக ஈஸ்ட் வால்லையும் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் பேனல்ஸோட ஃபுல்லாக பேனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்ட்ராரோ. சைஸ் 16க்கு 8. எல் சேஃப்டி டேபிள் டாப்புக்கு ஒயிட் குவார்ட்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து அதில் மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே பீச் கலரில் அலுமினியமில் ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ். மேலே கிளாஸ் டோர்ஸோட ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து போராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் வேனிட்டி யூனிட், ஹேண்ட் வாஷ் பேசின் வித் LED மிரரோட கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16க்கு 10. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6க்கு 5. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 10க்கு 10. இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸும் 6க்கு 5.
இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். சென்டர் பீம் டைப்பில் கொடுத்து உட்டன் ஃபினிஷில் கிளாஸ் ஹேண்ட் ரயிலோட இன்னர் ஸ்டார் கேஸை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச் சைஸ் 17x11. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவை மேலும் அழகுபடுத்துகிற விதமாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஒரு பெரிய சாண்ட்ரியர் லைட் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்றாரோ. சைஸ் 17x12. தரைக்கு ப்ரௌன் மேட் ஃபினிஷ் டைல்ஸும் அதுக்கு மேட்சிங்காக சீலிங்க்கு உட் டிசைனில் பெயிண்டில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் அது போக ஃப்ரண்ட்டில் சிஎன்சி கட் டிசைன் ஒர்க்கெல்லாம் பண்ணி பால்கனியை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபோர்த் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x5. அடுத்து லாஞ்சில் இருந்து டெரஸ்க்கு போகிறோம். இந்த வீடு கோயம்புத்தூரில் போத்தனூர் சிட்டிப்பாளையமில் எல்என்டி பைபாஸ் ரோடுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 99 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.